அத கேட்டதுமே தெய்வான முகம் ஒரு மாதிரி மாறிடுச்சுக்கா. நீ பாத்தியாக்கா? டேய், நீ தான் தெய்வான முகத்தையே பாத்துட்டு இருப்ப, நான் ஏன்டா பாக்கணும்? அக்கா என்னக்கா நீ கிண்டல் பண்ணாதக்கா, நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன். டேய், இதெல்லாம் உனக்கு ஒரு கவலையா? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜாதகம் பார்க்கணும்னு சொல்றாங்களே, ஒருவேளை அதுல ஏதாச்சும் பிரச்சனை வந்துரும் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க, அதானே? ஆமாக்கா, எனக்குமே அதான் தோணுது. தெய்வானா அங்க என்ன பண்றான்னு அவளுக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி நீ பேசுக்கா, அவ தைரியமா இருப்பா. அவ்வளவுதானே, பேசிட்டா போச்சு. ஒரு நிமிஷம்க்கா. மாமா, தெய்வான ஒரு நிமிஷம், புனிதாக்கா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. இந்தக்கா குடு. என்னம்மா கல்யாண பொண்ணு, ஏதோ நீ கவலையா இருக்கியாமே? அப்படிலாம் இல்லக்கா. நீ தான் இல்லன்னு சொல்ற, ஆனா சரவண கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றானே. ஜாதகம் விஷயத்த பேசும்போது அப்செட் ஆயிட்டியாமே. தெய்வான, நீ எதுக்கும் கலங்காத. மனசு ஒத்து போனா எல்லாமே ஒத்து போகும். நிறைய பிரச்சனைக்கு பிறகு இந்த கல்யாணம் நடக்க போகுது. ஜாதகமும் நல்லா பொருந்தி போகும். அதையே நினைச்சிட்டு இருக்காத, சரியா? சரிக்கா. இங்க கூட அம்மா இப்பதான் ஜாதகத்தை எடுத்து வச்சு சாமி கும்பிட்டாங்க. அத பார்க்கும்போதுதான் ஓ, அம்மா மனசுல இப்படி ஒரு பயம் இருக்கு போலன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சுக்கா. சரி, அத்தை எங்க? அவங்க கிட்ட போன் கொடு. அவங்க கிச்சன்ல ஏதோ வேலையா இருக்காங்க. சரி, நான் அப்புறமா அத்தை கிட்ட பேசிக்கிறேன். நீ அவங்க கிட்ட சொல்லி பயப்படாம இருக்க சொல்லு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிக்கா. சரி, நான் வச்சிடுறேன். பாய். பேசியாச்சுப்பா, நீ நிம்மதியா இரு.